Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு 48 inch blouse உடைய லைனிங் பார்ட் எப்படி கட் பண்றதுன்றத பார்க்க போறோம். நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு 1 inch நம்ம மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் தையலுக்காக. நெக்ஸ்ட் வந்து நான் ஃபுல் ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஹைட் வந்து 14.5 அதாவது 14 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டருக்கு 1/2 inch வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது 48 inch ப்ளவுஸுன்றதுனால 14 inch வச்சுருக்கேன். உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்கோடைய வித்து மார்க் பண்ண போகிறோம். நெக்கோடைய வித்து வந்து நான் 3 inch வச்சுருக்கேன். 3.5 inch வச்சா கரெக்டாக இருக்கும் 48 inch ப்ளவுஸ்க்குலாம். இல்லை 3லேருந்து 3.5 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் 3.5 inch வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து நான் 3 inch வச்சுருக்கேன். அப்புறம் நெக்கோடைய வித்து நம்ம மார்க் பண்ணலாம். நெக்கோடைய வித்து வந்து நான் 8.5 வச்சுருக்கேன். அவங்க வந்து லோ நெக் வேணான்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்கோல் டெப்த்து மார்க் பண்ண போகிறோம். ஆம்கோல் டெப்த்து நான் 6 inch வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இந்தமாதிரி லாங் சைஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்தமாதிரி ஸ்கேல் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் 4 ஸ்கேல் சேர்த்து வாங்கினேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்கோடைய செஸ்ட்டு வித்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு வித்து அளவு ப்ளவுஸில் 12 inch இருக்குது. ப்ளஸ் வந்து 1.5 சீம் அலன்ஸ்க்காக விடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோல் வளைவு வரைகிறதுக்கு ஆம்கோல் டெப்த்து மார்க் பண்ண பார்த்திங்களா, அதுலேருந்து அதை ஆஃபாக பிரித்து சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட்டு அளவுலேருந்து 1.5 inch உள்பக்கம் மார்க் பண்ணி நீங்கள் செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 லைனும் மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 லைனுமே டச்சாக வர மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் வளைவு போட்டுக்கோங்க. இப்போ 12 inch செஸ்ட் லைன் இருக்கிறதுனால நம்ம 1.5 inch உள்பக்கம் வச்சு நம்ம ஆம்கோல் வளைவு வரைகிறோம். இப்படி வரைய சொல்ல ஆம்கோல் வளைவுன்னு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இந்தமாதிரி ஆம்கோல் ஸ்கேல் இல்லைன்னா நீங்கள் கையிலேயே நீங்கள் கர்வ் போட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் அந்த டெப்த்தில் சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 inch உள்பக்கம் வச்சு நீங்கள் வளைவு போட்டுக்கோங்க. இப்போ நெக்கு வந்து எந்த டிசைனில் வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்தமாதிரி நெக்லஸ் மாடலில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க அந்த மாதிரி மாடல் தான் அவங்க கேட்டிருக்காங்க. கஸ்டமர் கேட்ட மாதிரியே அந்த மாடலில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ நீங்கள் டிசைன் நெக்காக கூட நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் வித்து மார்க் பண்ண போகிறோம். பேக் நெக் வேஸ்ட் வித்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 inch வந்திருக்கு. 9 inchலேருந்து 1 inch வந்து நான் டாட்காக விடுறேன். டாட்காக விட்டுட்டு 1.5 inch சீம் அலன்ஸ்க்காக விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா 1 inch வந்து டாட்காக விட்டுருக்கேன். 1.5 inch வந்து சீம் அலன்ஸ்க்காக விட்டுருக்கேன். இதை அப்படியே நீங்கள் ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அவள் தான் பேக் பார்ட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது 48 inch பேக் ப்ளவுஸோடைய பேக் பார்ட். இது எப்படி ஈஸியாக மார்க் பண்ணுறதுன்றதை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக 48 inch ப்ளவுஸு 40+ மேலே போனாலே யாரும் அவ்வளோ சீக்கிரம் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன். இந்தமாரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் 40+ ப்ளவுஸுங்களை நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஆர்டர் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லா அலவன்ஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆம்கோல் வளைவு கட் பண்ணுறோம். கட் பண்ணி நெக்கோடைய வளைவுமே நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. நம்ம லைனிங்கை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு திருப்பி தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் தைக்க சொல்ல பிகினர்ஸ் நீங்கள் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்லேயும் வச்சு அடித்து திருப்புற மாதிரி நீங்கள் பழகிக்கோங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுலேயுமே எப்படி ஈஸியான மெத்தட் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்றத ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா இடத்துலையுமே நாச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கோடைய ஃபினிஷிங் இப்படி தான் இருக்குது. இந்த நெக் தான் நான் இந்த ப்ளவுஸ்க்கு நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வச்சு மெயின் கிளாத்தில் எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்போ மெயின் கிளாத்தையுமே டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் நம்ம வச்சு தைக்கும் போது பர்ஃபெக்டாக இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வச்சு தைச்சிக்கோங்க. நான் பார்டர் இருக்க பக்கத்தை வந்து நெக்லைனுக்கு கீழே வர மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் அதனால் அப்படியே நான் மடித்து போட்டிருக்கேன். இப்போ மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்று போல் வச்சு நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு நீங்கள் நெக்லைனை கட் பண்ண வேணாம். மற்றபடி நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 inch கேப் விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சீம் எதுவுமே விடாமல் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஸ்டிச் பண்ண வராது. அதனால் 1/2 inch நீங்கள் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணிட்டோம். இந்த பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்றது ஈஸியான மெத்தடில் நான் வீடியோ உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.